குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஸ்ட்ரோ ஸ்போர்ட்ஸ் ப்ரெடிக்ஷன் சேனல். நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருந்தேன், எல்லோரும் கன்ஃபியூஸ்டாக இருக்குதுன்னு சொன்னீங்க. அஸ்ட்ராலஜிக்கலாக சொல்லியிருந்தோம், நிறையா கன்ஃபியூஷன் இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. இந்த வீடியோவில் சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணிடுவோம். நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு 7 பிளேயர் இன்றைக்கி தேவையான பிளேயரை நான் சொல்லிடுறேன். அப்புறம் ஃபஸ்ட்டு ஹாஃப் செகண்ட் ஹாஃபில் 2 டீம்லேயும் நல்லா இருக்க பிளேயரை நான் சொல்கிறேன். அப்போது இந்த ஃபஸ்ட்டு ஹாஃபில் இந்த பிளேயருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு பவுலர் சொல்லியிருந்தா அவங்க பவுலிங் ஃபஸ்ட்டு போட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு அர்த்தம். பேட்ஸ்மேனை சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட் ஹாஃபில் பேட்டிங் பண்ணால் நல்லா இருக்குன்னு அர்த்தம். செகண்ட் ஹாஃபில் நல்லா இருக்க பிளேயர் இந்த 2 டீம்லேயும் நான் சொன்னேன் அப்படின்னா, அவங்க பவுலராக இருந்தால் செகண்ட் ஹாஃபில் நல்லா பவுலிங் போடுவாங்க, பேட்ஸ்மேனாக தான் செகண்ட் ஹாஃபில் பேட்ஸ்மேன் நல்லா பண்ணுவாங்கன்னு அர்த்தம். ஸோ இப்படி கிளியராக எடுத்துக்கலாம். ஸோ அது உங்களுக்கு இன்னும் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஓகே, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு டபுள் ஹெடர் செகண்ட் மேட்ச் வந்து பிட்வீன் ஆர்ஆர் அண்டு பஞ்சாப் வந்து எப்பயும் இல்லாமல் இந்த அளவுக்கு நல்லா வந்து விளையாண்டுட்டு வராங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அவங்கள பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் கூட. ஸோ பஞ்சாப் ஆர்ஆர் விசஸ் பஞ்சாப் மேட்சை பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி 7 பிளேயர் சொல்லிடுறேன். பஞ்சாபில் பார்த்தீங்க அப்படின்னா சுரேஷ் ஐயர், பிரியங்க் ஆர்யா, பிரித்சிம்ரன் சிங், சஷாந்த் சிங், சூர்யா ஷஜித், மாக்கோ யான்சன், ஹர்ஷ்தீப். ஸோ இவங்கெல்லாம் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் கரெக்டான பிளேயராக இருப்பாங்க. செகண்ட் ஹாஃப் பிளேயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சு சாம்சன், யுஷ்வேந்தர் சாகல், இந்த தடவை மாற்றிட்டேன், கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணேன். யுஷ்வேந்தர் சாகல், நிதிஷ் ராணா, ரயின் பராக், வனிது ஹசரங்கா, சந்தீப் சர்மா, குமார் கார்த்திகேயன். ஸோ இவங்க இந்த சைட்லேருந்து வர 7 பிளேயர், இந்த சைட்லேருந்து 6-7 பிளேயர் நான் சொல்லிட்டேன் இல்லையா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஆக்சுவலி மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் நடக்குது. இப்போது மேட்ச் வந்து ஆல்மோஸ்ட் மொத்த மேட்சும் அதில் தான் நடக்குது, 2 பாதத்தில் தான் நடக்குது. இல்லை இதை பொறுத்த வரைக்கும், லக்னத்தை பொறுத்த வரைக்கும் துலா லக்னம் விருச்சிக லக்னத்தில் கம்ப்ளீட்டாக மேட்ச் நடக்குது. இந்த 2 மேட்ச்சு கம்ப்ளீட்டாக அதில் தான் நடக்க போகுதுங்கிறதுனால 3 லக்னம்லாம் வரல, 2 லக்னத்தோட கன்ஃபியூஷன்ஸில் தான் இருக்குது, 2ல் தான் இருக்குது. ஸ்லைட்டாக கடைசியில் தான் கொஞ்சம் மாறுது. ஸோ கடைசி ஒரு 2 ஓவர் கொஞ்சம் என்ன வேணால் ஆகலாங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ்குள்ளே இருக்கும். அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஓகே, இப்போது பஞ்சாபில் ஃபஸ்ட் ஹாஃபில் யார் யாருக்கு நல்லா இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆர்யா, சுரேஷ் ஐயர், ஆர்யா, ஹர்ஷ்தீப் சிங், இவங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட் ஹாஃபில் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஹை இம்பேக்ட்டுங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இவங்கெல்லாம் ஃபஸ்ட் ஹாஃபில் நல்லா விளையாடுற பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதே ஆர்ஆர் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா யசஸ்வி ஜெய்ஸ்வால், நிதிஷ் ராணா, வனிது ஹசரங்கா, இவங்க 3 பேரும் ஃபஸ்ட் ஹாஃபில் நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ செகண்ட் ஹாஃபில் யாருக்கெல்லாம் நல்லா இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா சுரேஷ் ஐயர், ஆர்யா, பிரித்சிம்ரன் சிங், கிளென் மேக்ஸ்வெல், அந்த சூர்யா ஷஜித்துக்கு செகண்ட் ஹாஃப் எக்ஸலண்ட்டாக இருக்குது, கேப்டன் ஆப்ஷன் நீங்கள் போகலாம். மாக்கோ ஜான்சன், எல்லாத்துக்கும் நம்ம செகண்ட் ஹாஃபில் நல்லாயிருக்கு. ஆர்ஆர் போனோம் அப்படின்னா செகண்ட் ஹாஃபில் சந்தீப் சர்மா, குமார கார்த்திகேயனுக்கு சுமாராக தான் இருக்குது. சந்தீப் சர்மா, சஞ்சு சாம்சன், இவங்களுக்கு தான் நல்லா இருக்குது. ஸோ இந்த 2 பிளேயரையும் அந்த செகண்ட் ஹாஃபில் இருந்தால் மிஸ் பண்ணவே வேண்டாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டியாக சொல்லியிருப்பேன். இதுலேருந்து நீங்கள் பிரிச்சுருந்தோம். ஃபஸ்ட்டு ஒரு காமன் பிளேயர்ஸ் ஒரு 6-7 பேர் சொல்லியிருப்பேன். அடுத்து ஃபஸ்ட் ஹாஃபில் யாருக்கு நல்லாயிருக்கும், செகண்ட் ஹாஃபில் யார் நல்லா சொல்லியிருக்கேன். அந்த ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் சொன்ன பிளேயர் மோஸ்ட்லி அந்த டீமில் மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த மாதிரியே போகிற மாதிரி பார்த்துங்க. இன்றைக்கி ஓவரால் கேப்டன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து சுரேஷ் ஐயருக்கும் மாக்கோ ஜான்சனுக்கும் போகலாம். ஆர்ஆர் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ரயின் பராக் ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சாங்கன்னா நிதிஷ் ராணா ஆர் யசஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு நீங்கள் போய்க்கலாம். அது ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் நான் அடுத்து வரேன், காமனாக சொல்லிடுறேன். குமார் கார்த்திகேயன், ரயின் பராக், இவங்க 2 பேர் காமன் கேப்டன்ஷிப்பில் போகலாம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் நல்லா இருக்கிற கேப்டன்ஸ் யாருக்கு நீ செலக்ட் பண்ணலான்னா, ஃபஸ்ட் ஹாஃப் வந்து சுரேஷ் ஷஜித்துக்கு நல்லாயிருக்கு. ஸோ ஒரு டிஃபரன்ஷியல் கேப்டனாக நீங்கள் ட்ரை பண்ணலாம்.
அதே மாதிரி மார்க்கோ ஜான்சனை நீங்கள் ட்ரை பண்ணலாம். செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சந்தீப் சர்மா செகண்ட் ஹாஃப் பாலிங் போட்டால் சிறப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் அது கூட கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் இன்றைக்கி சொல்லியிருக்கிற பிளேயர்ஸ். ஹோப் இது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாமல் கொஞ்சம் க்ளீனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ திருப்பி இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ ஐடியாஸ் ரொம்ப சிம்பிள். முதல்ல காமனாக விளாட்ற 7 பிளேயரை சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஹாஃப் யாருக்கு நல்லாயிருக்கு, செகண்ட் ஹாஃப் யாருக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறோம். ஃபஸ்ட் ஹாஃபில் இப்போ 2 டீமுக்குமே சொல்கிறோம். அதில் பவுலர் இப்போ ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து நான் ஒரு பேட்ஸ்மேன் ஒரு பவுலர் சொல்லியிருக்கேன். அந்த டீம் பவுலிங் போகிறாங்கன்னா அந்த பவுலரை நீங்கள் எடுத்துக்கணும். செகண்ட் ஹாஃபில் வந்து பேட்ஸ்மேன் பவுலர் சொல்லியிருக்கேன். அவங்க செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது இத்தனை பிளேயருக்கு சொன்னால் அந்த பிளேயர் செகண்ட் ஹாஃப் அவங்க பேட்டிங் பிடிக்கும் அந்த பேட்ஸ்மேன் எடுத்துக்கணும். அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அதுதான் சரியாக வரும். ஓகே. ஸோ இன்றைக்கி 2 வீடியோங்கிறதுனால இது கொஞ்சம் ரெடி பண்ண லேட் ஆகிடுச்சு. ஹோப் யூ கேஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்ட் இட் வெல். இதில் என்ன எதாவது கிளாரிட்டி வேணால் போடுங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி இன்னும் கொஞ்சம் அழகாக சொல்கிறதுக்கு பார்க்கலாம். ஓகே. தேங்க்யூ கேஸ். லவ் யூ ஆல். See you in another video. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போது அப்டேட்ஸை நம்ம கொடுத்துக்கலாம். ஓவரால் வின்னரை நம்ம பார்த்தோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த கணக்குப்படி ஆர்ஆருக்கு ஸ்லைட்டாக நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் காமிக்குது. ஸோ ஆனால் அந்த சூர்யா ஷெஜித்தும் ரைன் பராக்கும் தான் இன்றைக்கி மேட்ச் எங்கிட்டு போகுதுன்னு டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கும்போது நம்ம டாஸ்க் அப்புறமே பிளான் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ பார்ப்போம். see you tomorrow and any other doubtsனா will let you guys in comment. will help you out. போன வீடியோக்கு இந்த வீடியோ கன்ஃபியூஸ் இல்லாமல் கொஞ்சம் க்ளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.